உண்மை துரோகம் இது ரெண்டுக்குமே எப்பயுமே அழிவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையுள்ள மனிதன் மக்கள் மனதிலிருந்து அழிந்து போக மாட்டான். துரோகம் பண்ணவங்களும் மக்கள் மனதிலிருந்து ஈஸியா மறக்க மாட்டார்கள் மக்கள். இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவிகா, விஷ்ணு, விஜய், மணி, ரவீனா, கூல் சுரேஷ், இப்படிப்பட்ட நபர்களுடைய பேர் அந்த சரவணன் டைட்டில் வின்னர் சரவணன். இந்த நபர்களுடைய பேர்கள் எல்லாம் 2 வருடங்கள் ஆயிட்டு பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சு. ஆனால் நேற்று இந்த பேர்கள் தான் ட்ரெண்டிங்கு. பிரதீப் ஆண்டனி அவருடைய கடைசி மொமெண்ட் பிக் பாஸ் தமிழில் கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் ஆண்டனி அண்ணாக்கு செய்த அந்த துரோகம், அந்த வீடியோ அதை போட்டு கமல்ஹாசன் அவர்கள் தயவு செய்து விஜய் சேதுபதி அண்ணாவிடம் பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற ரீதியில் பெரிய பெரிய நபர்களே வீடியோக்களை போட்டு பந்தியா எழுதியிருந்தாங்க. இதுதான் உண்மைக்கு இருக்கிற ஒரு சிறப்புன்றது. அதே நேரத்தில் நம்ம பண்ண பாவம் எத்தனை வருஷம் சென்றாலும் அது செருப்படிகளை தரும் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அவர் கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் ஆண்டனி அண்ணாக்கு செய்த அந்த மிகப்பெரிய துரோகத்தினால்தான் மக்கள் துரத்தி அடித்தார்கள் பிக் பாஸ் மேடையிலிருந்து கமல்ஹாசன் அவர்களை. சரியா? இதனால்தான் அவர் இந்த ஷோல இல்லை. 135 கோடி சம்பளம் வாங்கி போட்டு ஒரு மனசாட்சி இல்லாம அந்த லைவ்ல அந்த அப்பாவிக்கு கமல்ஹாசன் அவர்கள் பண்ண துரோகம் தான் இப்போ வரைக்கும் அந்த விடைய மக்களால் மறக்க முடியாத ஒரு வேதனையா இருக்கு. ஸோ ஓகே, அப்படி இருக்கக்குள்ள விஜய் சேதுபதி அண்ணாவோட அந்த குணத்துக்கு மக்கள் கொடுக்குற பாராட்டு மிக பெருசா இருக்கு. இது வரைக்கும் அவரை விமர்சித்த சில பேர் கூட ஹேட்ஸ் ஆஃப் விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி போட்டதை பார்க்க முடிஞ்சுது. இதுதான் உண்மை என்றது எப்பயுமே அழிக்க முடியாது. விஜய் சேதுபதி இஸ் ரியல். அப்ப அந்த ரியல் என்றது எப்பயுமே ஒரு கிளாஸ் அண்ட் மாஸ் தான். அந்த டைமண்ட் போல அதை நேத்து கமருடின் விடயத்துல விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீமே கமருடினை டெர்மினேட் பண்ணலாம் என்று கேட்கலாம். சேதுவண்ணா வேணாம்னு சொல்லி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. இந்த மனசு இருக்கு பாருங்க. கமருடீன் அவர்களுக்கு 10 ரெட் கார்டு டிசர்விங். இதுவே ஹிந்தி பிக் பாஸா இருந்தாலும் சரி, தெலுங்கு பிக் பாஸா இருந்தாலும் சரி, ஹிந்தியில கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க, இல்ல நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க ஏன்னா கமருடீன் அவ்வளவு இது பண்ணியிருக்காரு, வன்முறையில் ஈடுபட்டிருக்காரு. தமிழ் பிக் பாஸ்ல அந்த ஆபாச இதுல பேசினது, உர போட்டு சாப்பிடுறது, எக்கச்சக்கமான விடயங்கள். ஒருத்தர இல்ல 2-3 தடவை அடிக்க போயிருக்காரு, கை தள்ளி விட்டுருக்காரு, கை வச்சிருக்காரு, ரூல்ஸ் படியே வைக்க கூடாது. ஸோ அப்ப அவர் ஒரு 10 ரெட் கார்டுக்கு டிசர்விங். ஆனா வேற லாங்குவேஜ்ல என்ன கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க சேதுவண்ணா பண்ணாங்க பாருங்க. இதுதான் சேதுபதி. சரியா? ஹேட்ஸ் ஆஃப் சேதுவண்ணா அகைன். சரி, இந்த வீடியோல நம்ம ஒரு விடயம் விஜய் சேதுபதி அண்ணாவோட உண்மை 3 வருடம் 2 வருடம் இல்ல, இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சாலும் இந்த விடயம், இந்த பாவம் மக்கள் மத்தியில் அழியாது. அது இப்படி பேசப்பட்டு கொண்டே இருக்கும். அவருக்கு ரெட் கார்டை தூக்குனவங்க இன்னைக்கு எங்க இருக்காங்க? எத்தனை பேர் நல்லா இருக்காங்க? பாவம் விடாது. சரி, அவ்வளோ பெரிய ஒரு பாவம். ஓகே, சரி, இந்த வீடியோல வைல்ட் கார்டு என்ட்ரி போட்டியாளர்கள் உள்ள போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுல ஒரு புதுமை ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது சபரிநாதன் அவர்கள் பண்ண தரமான செய்கை. இதுதான்டா சபரி அப்படின்ற மாதிரி பல மக்கள் பேசுறாங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்துக்கள், கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பற்றி அடுத்த வீடியோல பேசுறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் வைல்ட் கார்டு என்ட்ரியில புதுமை என்னன்னா, இந்த கபில்ஸ் அப்படின்னு கல்யாணமானவங்க தமிழ் பிக் பாஸ்ல வரையில பிரஜின் அண்ட் சந்திராமி அவங்க வந்திருக்காங்க. இது சீசன் 2ல தாடி பாலாஜி அவர்களும் அவங்களோட வைஃபும் வந்தாங்க. பட் அவங்க பிரிஞ்சிருந்தாங்க நினைக்கிறேன், அவங்களுக்குள்ள சண்டை. அதை விட மெயின் டிஃப்ரெண்ட் இங்க என்ன அப்படின்னா, ஒரு ரூமர் ஒன்று வருது, அது நாளைக்கு தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரா இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஓட்டு தான் அப்படின்ற அந்த ஒரு புதுமை. இப்ப தெலுங்குல நாகார்ஜுனா சார் அவர்கள், மலையாளத்துல மோகன்லால் சார் அவர்கள் அவங்களோட சீசன்ல நடந்திருக்கு. நம்ம தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் நடக்க இருக்கு அப்படின்றது ஒரு புதுமையான ஒரு விடயம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அமித் அப்படின்றவரு, அடுத்தது திவ்யா கணேஷ் அப்படின்றவங்க. இந்த திவ்யா கணேஷ் அப்படின்றவங்கள்ட்டையும் ஒரு இது ஒன்று இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெட் கார்டை கொடுக்கலாம். இப்ப நான் பேசினல யாரு, கமருடீன் தான். ரூமர் சோஷியல் மீடியால போகுது. என்ன அப்படின்னா,
இவருக்கும் கமருடீனுக்கும் இவங்களுக்கும் ஒரு பழைய கதை ஒன்று இருக்கு, லவ் எக்ஸ் லவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோசியல் மீடியாவில் போறதை நான் சொல்றேன், எனக்கு எந்த உண்மையும் தெரியாது, சோசியல் மீடியாவில் போறதை நான் சொல்றேன். அப்படியே ஒரு ஸ்டோரி ஒன்று போகுது, ஒரு புகை ஒன்று போகுது. ஸோ அப்போ இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான், என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கல. சரிங்களா? இவங்களை தாண்டி வேற 2 பேரும் வர இருக்காங்க, அவங்க எப்போ அப்படின்றது தெரியல. ஸோ இது வந்து பிக் பாஸ் சீசன் 9ஓட வைல்ட் கார்டு என்ட்ரி பற்றிய அப்டேட். அடுத்தது வந்து நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். பொதுவாக நம்ம மக்களுக்கு, முக்கியமாக தமிழ் மக்களுக்கு பிக் பாஸ்ல ஒருத்தங்களை பிடிக்குது அப்படின்னா அவங்களுடைய குணத்தை வச்சு தான் ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து பிடிப்பார்கள். அப்படிதான் டைட்டில் வின்னர்ஸ் வந்து இந்த 8 சீசனும் வந்திருக்காங்க. ஸோ சபரிநாதன் அவர்களை மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க காரணம் அவருடைய குணம், செய்கைகள், அவருடைய பேச்சு வழக்கு, அந்த பண்பாடுகள். அதுல நேத்து வந்து பாத்தீங்கன்னா யாரு தைரியமான நபர் அப்படின்னு சொல்லக்குள்ள யாருமே திவாகர் அவர்களை சொல்லல, சபரி தான் தொடங்கி வச்சாரு. அதுவும் அவ்வளவு அழகா உண்மையா சொன்னாரு. உண்மையிலேயே திவாகர் அவர்கள் வந்து விஜய் பார்வதி வந்து அவ்வளவு தூரம் இல்ல போய் இப்படி ப்ராட் பண்ணுவோம், ஏமாத்துவோம் அப்படின்னு வஞ்சம் வச்சு விளையாடைக்குள்ள திவாகர் அவர்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதே நேரத்துல அவரை மனநோகடிச்ச இந்த கமருடீன், இந்த கானா வினோத், ஸோ இப்படியான நபர்களோட அந்த பேச்சுக்கள், மன உளைச்சல்கள், அதையும் தாண்டி அந்த மனசை அவ்வளவு தைரியமா செயற்படைக்குள்ள இந்த விஜய் பார்வதி போட்ட கேவலமான ஒரு நாடகம், பேச்சுக்கள், தலகாணியெல்லாம் அடிச்சது, அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த மனுஷன் நின்றது தரமா இருந்துச்சு. அவருடைய டாஸ்கை நேர்மையா பண்ணது தரமா இருந்தது. அதை வந்து ஒரு சக போட்டியாளராக இருக்கிற சபரிநாதன் அவர்கள் வந்து, சபரி அவர்கள் வந்து அதை விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அந்த கேட்ட டாஸ்க்ல சொன்னது மிகவும் சிறப்பா இருந்தது. சரிங்களா? சோ சபரி அவர்கள் இந்த விடயத்தை சொன்னதுக்கு அப்புறம் மீதி நபர்கள் வந்து ஆமா அப்படின்ற ரீதியில ஐ திங்க் பிரவீன் ராஜ் தேவசாயம் அதுக்கப்புறம் அவரும் வந்து சொன்னார். சரிங்களா? இதுதான் சபரியின் தனித்துவம். நீங்க வந்து ஒவ்வொரு வீக் டேஸ்ல மட்டுமில்ல வீக்கெண்ட் எபிசோட்லையும் வந்து பாத்தீங்கன்னா சபரி அவர்களுடைய கணிப்பு தனித்துவமா இருக்கும், அதே நேரத்துல சிறப்பா இருக்கும். இது வரைக்கும் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு முதல் இந்த ஒரு 3 கிழமையும் மக்கள் இந்த ஷோவை விரும்பி பார்க்க காரணம் 1 சபரி, 2 கனி, 3 இப்போ கடந்த ஒரு ரீசெண்டா ஒரு 5 நாளா விகாஸ் விக்ரம் அவர்கள், கடந்த 2 நாட்களா சுபிக்ஷா அவர்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாட்கள்ல அண்ட் அடுத்தது திவாகர் அவர்கள். இந்த நபர்கள் தான் மக்கள் மத்தியில நல்ல ஒரு பேரை எடுத்திருக்காங்க. இவங்களுக்காகத்தான் மக்கள் ஷோ பார்க்குறாங்க. சபரி, கனி, விகாஸ் விக்ரம், திவாகர், சுபிக்ஷா, 5 பேர். சரிங்களா? வேற எந்த நபர்களுக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணல. தி வெயிட்டிங் ஃபார் த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ். ஸோ இதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இன்னும் ஷோ வந்து சூடு பிடிக்கும், இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு இதுல ஷோ போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஃப்டர் வைல்ட் கார்டு என்ட்ரி. சரிங்களா? ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் வந்து சேது அண்ணா அவர்கள் நேற்று அந்த ஒரு எபிசோடு நடத்திக்கலோ, ஐயோ சீசன் 7ல சேது அண்ணா அவர்கள் நின்றுருந்தாங்கன்னா இன்னைக்கு பிரதீபனோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்குங்களா அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு அப்படி என்பதையும் முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ விஷ் தெலுங்குல வந்து பழைய போட்டியாளர்களை திரும்ப எடுக்கிறாங்க வைல்ட் கார்டு, அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரியில இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து திரும்ப கொடுக்குறாங்க, அவங்களோட ரூல்ஸை மாத்திட்டாங்க. ஸோ தமிழ்லையும் நம்ம விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இப்போ சீசன் 9, சீசன் 10, சீசன் 11, சீசன் 12, சீசன் 13, சீசன் 25, சீசன் 30 அப்படின்னு நடத்தி கொண்டிருக்கக்குள்ள அது அவ்வளவு லாங் போவேன்னா ஒரு சீசன் 10, சீசன் 11ல நம்ம பிரதீப் அண்ணா அவர்களும் திரும்ப வந்தாங்கன்னா பல மக்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. ஏன்னா நான் நினைச்சேன் எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கானா இல்ல, எக்கச்சக்கமான பேர் சோசியல் மீடியால பிரதீப் அண்ணா அந்த வீடியோ தான் ஷேர் பண்றாங்க, சேது அண்ணா மட்டும் அப்ப இருந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.